அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமையில் வரும் மிகவும் அற்புதமான அமலாகி ஏகாதசி. அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, கோடீஸ்வர யோகத்துடன் மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திருநாள். இன்று இரவு 12 மணிக்குள்ளாக சுலபமாக கிடைக்கும் இந்த ஒரே ஒரு எளிய பொருளை பூஜை அறையில் வைத்தாலே போதும், உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை. பொதுவாகவே ஏகாதசினாலே இரவு முழுவதும் கண்விழித்து பெருமாளை வழிபாடு செய்வதுதான் சரியான முறை. ஆனால் இன்றைய தினம் கண்விழித்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த எளிய பொருளை நீங்கள் பூஜை அறையில் வைத்தாலே போதும், கண்விழித்து விரதம் இருந்ததற்கான முழு பலனையும் பெற்றுவிட முடியும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள். அந்த பெருமாளை மகிழ்விக்கக்கூடிய மிக மிக சூட்சமமான நாள் தாங்க இந்த ஏகாதசி திருநாள். அதிலும் அமலாகி ஏகாதசி மிகவுமே விசேஷம். இதை தாண்டி புதன்கிழமை நாளே அது மகாவிஷ்ணுவிற்கு உரிய நாள். அந்த புதன்கிழமையில் ஏகாதசி வருவது இன்னமும் கூடுதல் சிறப்பு. இந்த ரகசிய வழிபாட்டு முறையை செய்வதற்கு அதிகபட்சம் 1 நிமிடம் மட்டும் தாங்க ஆகும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் மின்னல் வேகத்தில் பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரகசிய வழிபாட்டு முறையும் இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு முறை. உடனடியாக பெருமாளுடைய அருளை நாம் பெற்றுவிடலாம். சரிங்க, பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய அந்த எளிய பொருள் என்ன, அதை எந்த நேரத்தில் வைக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:21 நிமிடங்களுக்கு ஏகாதசி திதி துவங்கியது. நாளைய தினம் மார்ச் 21 வியாழக்கிழமை அதிகாலை 5:26 நிமிடங்களுடன் ஏகாதசி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய தினம் மார்ச் 20 புதன்கிழமை நாள் முழுவதுமே நிறைவாக ஏகாதசி திதி இருக்குங்க. பங்குனி மாதத்தின் பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய, அதாவது வளர்ப்பிறை ஏகாதசியை அமலாகி ஏகாதசின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த எளிய பொருளை பூஜை அறையில் நம்ம வைக்கணும்னு பார்த்தோம். அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் அதை கட்டாயமாக வைக்கணும்னு பார்த்தோம்னா, அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, கடனாக கொடுத்த நகை அல்லது பணத்தை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான அமலாகி ஏகாதசி நாளை நீங்க தவற விடாதீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த எளிமையான பொருளை பெருமாளுக்கு நாம் அர்ப்பணம் செய்கிறோமோ, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் மொத்தமாக மாறிடும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு பொருளை பெருமாளுக்கு நீங்க அர்ப்பணம் செஞ்சு பாருங்க. நாளைய தினமே உங்கள் வாழ்க்கை மேஜிக் நடக்கும். சரிங்க, இந்த அமலாகி ஏகாதசி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அமலாகி அப்படின்ற வார்த்தைக்கு நெல்லிக்காய்னு அர்த்தம். இன்றைய தினம் பெருமாளுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டிய அந்த சூட்சமமான பொருள் நெல்லிக்காய் தாங்க. இந்த நெல்லிக்காயை 2 விதமாக நம்ம பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்யலாம். ஒன்று, கோவிலுக்கு போய் நீங்க வாங்கி கொடுக்கலாம். இன்னொன்று, வீட்டில் இருந்தபடியே பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த நெல்லிக்காயை நீங்க அர்ப்பணம் செய்யலாம். அரை நெல்லி, முழு நெல்லின்னு எதை வேணாலும் பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்யலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் நேரடியாக படைக்கப்பட்டது இந்த நெல்லி மரம். ஸ்ரீ மகாவிஷ்ணு நெல்லிக்காய் மரத்தை பார்த்து நீதான் முதல் மரம்னு குறிப்பிட்டதாக புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. நெல்லி மரத்திற்கு பணவசிய தன்மை அதிகம், நிறைய தாந்திரிக குணங்கள் கொண்டது. நம்ம சேனல்ல கூட பார்த்தோம்னா நெல்லி மரத்தினுடைய வேர் பகுதி மற்றும் நெல்லிக்காயை பயன்படுத்தி நிறைய பணவசிய முறைகளை பார்த்திருக்கோம். இதை தாண்டி நெல்லிக்காய் தீபம் ஏற்றும் முறையும் நம்ம பார்த்திருக்கோம். பொதுவாகவே
ஏகாதசி என்று பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்வதே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். சோ வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கிறவங்க அல்லது பெருமாள் கோவிலுக்கு போகும் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினத்தை நீங்க தவற விடாதீங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் நீங்க வாங்கினால் கூட போதும். அதை கோவிலுக்கு எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு நீங்க அர்ப்பணம் செய்யுங்க. இன்கேஸ் நீங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க வீட்டிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக இந்த நெல்லிக்காயை நீங்க அர்ப்பணம் செய்யலாம். இன்றைய நாள் முழுவதுமே, அதாவது நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த நெல்லிக்காயை நீங்க பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல அரை நெல்லிக்காய் அல்லது முழு நெல்லிக்காய்னு எதை வேணாலும் நம்ம அர்ப்பணம் செய்யலாம். வீட்டில் பெருமாள் படத்திற்கு முன்பாக நெல்லிக்காயை நீங்க வைக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தையை 7 முறை நம்ம சொல்லணும். அது என்ன வார்த்தைன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணார்ப்பணம். பெருமாள் போட்டோ அல்லது விக்கிரகம், அதே போல கிருஷ்ணருடைய போட்டோ விக்கிரகம்னு மகாவிஷ்ணுவின் எந்த ஒரு ஸ்வரூபமாக இருந்தாலும் சரி அந்த போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு முன்பாக நெல்லிக்காயை நம்ம வைக்கலாம். மறக்காமல் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்ற வார்த்தையை 7 முறை நம்ம சொல்லணும். கட்டாயமாக விளக்கேற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. விருப்பப்படுறவங்க நீங்க விளக்கேற்றலாம். அதே போல வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க துளசி தீர்த்தத்தையும் வைக்கலாம். கோவிலுக்கு கொண்டு போய் நெல்லிக்காயை கொடுக்க போறவங்களும் கிருஷ்ணார்ப்பணம்ன்ற வார்த்தையை 7 முறை நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் ஒரு நெல்லிக்காயை நீங்க கொடுத்தால் போதும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். வீட்டில் நெய்வேத்தியம் செய்யறவங்க ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிடலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை செய்ய வேண்டாம். குளிச்சுட்டு தாங்க பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு நெல்லிக்காயை நம்ம நெய்வேத்தியம் செய்யக்கூடாதுங்க. சுவாமிக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நெல்லிக்காயை வைத்து கிருஷ்ணார்ப்பணம்னு 7 முறை நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி வரும். அதே போல இன்றைய தினம் நெல்லிக்காய் தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியத்தையும் கோடி மடங்கு செல்வத்தையும் நமக்கு சேர்க்கும். குறைந்தபட்சம் 5 பேருக்கு நெல்லிக்காய் தானம் செய்யுங்க. இதை தாண்டி உங்க வீட்டுல அல்லது வீட்டு பக்கத்துல நெல்லிக்காய் மரம் இருந்தால் தண்ணீர் விட்டு பூக்கள் வைத்து பூஜையை செய்யலாம். பூக்கள் வைக்க முடியாதவங்க கூட குறைந்தபட்சம் 1 டம்ளர் அளவிற்கு தண்ணீரை நெல்லி மரத்திற்கு நீங்க ஊற்றினாலே போதும். மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூரணமாக நம்மால் பெற முடியும். கோவிலுக்கு நெல்லிக்காய் எடுத்துட்டு போறவங்க நீங்க பெருமாள் கிட்டையே வச்சுட்டு வரலாம். அல்லது அதை கொடுத்தாங்கன்னா நீங்க பிரசாதமாக வாங்கிட்டும் வரலாம். இந்த நெல்லிக்காய்களை கடையில தான் நீங்க வாங்கி வைக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டு பக்கத்துல நெல்லி மரம் இருந்தால் அல்லது உங்க வீட்டிலேயே நெல்லி மரம் இருந்தால் அதிலிருந்து பறித்தே நீங்க பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே இன்றைய தினம் பெருமாளுக்கு ஒரு நெல்லிக்காயையாவது அர்ப்பணம் செய்வோம். நாளைய தினமே நம் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.